ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு தக்காளி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இது சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி அரிசி வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன். காரம் உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கரம் மசாலா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். புதினா இருந்தால் நீங்கள் புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல கலரான பழுத்த தக்காளியாக இருந்தால் கலர் நல்லாயிருக்கும். இப்போது அரைச்ச தக்காளியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த தோல் விதை எதுவுமே அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் எனக்கு தண்ணி வேணும். ஆனால் நான் தக்காளி ஜூஸில் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்து அரைச்சேன். இப்போது இந்த 2 டம்ளருக்கு மிச்சம் உள்ளதை நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் அதை குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் தாளிக்கு எதுவுமே சேர்க்கலை. கரம் மசாலா பவுடராக போட போகிறேன். அதனால் உடனே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி புதினாவை நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம். நான் அதில் புதினா சேர்க்கலை, வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் கீரவே இல்லை, அப்படியே கழுவிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் போகும், காரம் இருக்காது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள் போட்டு வதக்குறப்போ கலரும் நல்லாயிருக்கும், காரம் ரொம்ப இருக்காது. இப்போது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த தக்காளி ஜூஸை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதில் கரம் மசாலா சேர்த்துட்டேன், ஆனால் கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. கரம் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி ஜூஸ் போட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தேன். இப்போது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் நான் தோசைக்கல்லை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தம் போட போகிறேன். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ ஓரளவு தண்ணி கொஞ்சம் வற்றி ஓரளவு தண்ணி இந்தளவு நிற்கிற அளவு எடுத்துக்கணும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம தோசைக்கல்லில் தம் போட்டுக்கலாம். நான் குக்கர் மூடி யூஸ் பண்ணலை. இதுக்கு பொருத்தமான ஒரு தட்டு போட்டு வெயிட் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் நான் உடனே சிம் பண்ணிட்டேன் லோ ஃப்ளேமில். இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் வச்சுருக்கேன், தம் போட்டிருக்கேன். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கும்போது சூப்பராக வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. தண்ணி நல்லா வெந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. இப்போது ஒரு ஆனியன் ரைத்தா கூட இப்போது இந்த தக்காளி சாதத்தை மாற்றிக்கலாம். தக்காளி பிரியாணி
இப்போ ஒரு ஆனியன் ரைத்தா கூட இந்த தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.